ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா மட்டன் சேமியா செய்ய போகிறேன். மட்டனுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது வந்து மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும், பிரியாணி சேமியா இது. ஃபஸ்ட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 3 சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தான். அதை போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொன்னிறமாக வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்குனதுக்கப்புறம் 1/4 கை நான் புதினா போடுறேன். கால் கை புதினா, 1/4 கை கொத்தமல்லி போடுறேன். பச்சை மிளகா 1 போடுறேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்றேன். தக்காளி 2 மீடியம் சைஸ் வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன். மட்டன் சேமியாங்க வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம பிரியாணி எப்படி செய்கிறோமோ அதே மெத்தட் தான், ஆனால் என்னென்னா சேமியா போடுறோம், அவ்வளோதாங்க. கொஞ்சம் நல்லா வதக்கட்டும், மூடி வச்சுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன், சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். சிக்கன் 65 மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சோண்டு நான் போட்டிருக்கேன் முன்னாடியே, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மட்டன் நான் கழுவி ஃபஸ்ட்டே வச்சுட்டேன், அந்த மட்டன் வந்து எடுத்து போட்டுருங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு சேமியா பாக்கெட் தான் செய்ய போகிறேன். மூடி வச்சுருங்க. அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் தண்ணி போடலாம். இந்த பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தண்ணி போடணும். ஒரு சேமியாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி போடுறேன் நான். ஒரு சேமியா பேக்கெட், ஃபுல் சேமியா பேக்கெட்டு. இந்த பாருங்கள், 1 கிளாஸ், இந்த கிளாஸில் நான் 2 போடுறேன். அதே மாதிரி அளவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய கிளாஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா உப்பு கிப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துனதுக்கப்புறம் தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் சேமியா எடுத்து போட்டுடலாம். நல்லா கறியெல்லாம் வெந்திருக்கான்னு ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கோங்க, உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சேமியா போட்டுடுறேன். ஸ்லோ பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு விட்ருங்க. கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணி அப்படியே பிரியாணிக்கு எப்படி நீங்கள் தம் கொடுக்குறீங்களோ அதே மெத்தட் தான். ஸ்லோ பண்ணி மூடி அப்படியே வச்சிடணும். கொஞ்சம் நேரம் அது அப்படியே நல்லா வெந்து சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். மூடி இப்போ ஓப்பன் பண்ண தேவையில்ல, ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், அவ்வளோதான். ஃபுல்லாக தண்ணி எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். சேமியாவும் பிரியாணி மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பல பலன்னு சேமியா சூப்பராக வந்திருக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.